ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெலகிராம் பாட் யூஸ் பண்ணி நீங்கள் யாருனே தெரியாமல் இன்னொருத்தருக்கு எப்படி சேட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பெரிய சேனல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க மெம்பர்ஸ் கூட நீங்கள் யாருனே தெரியாமல் சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாட் யூஸ் பண்ணி நம்ம சேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய சேனலில் நான் பாட்டோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் சேனலில் இருக்க மெம்பர்ஸு அந்த பாட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேட் பண்ண முடியும். இப்போ ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்க மாதிரி /start கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன மெசேஜ் வந்து அனுப்பணுமோ அந்த மெசேஜை வந்து இங்கே அனுப்பிடுங்க. நான் ஹாய் ஹவாரின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து யார் அனுப்பியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வரும். பட் நம்மளோட ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஹாய் ஃபைன் சொல்லிவிட்டு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது அவங்களோட சேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் பாட் மூலமாக மெசேஜ் வந்த மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சர்ச் பட்டனில் livegram பாட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். livegramனு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பாட் மை பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இன்னும் பாட்டை வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால் ஆட் பாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பாட் ஃபாதர் அண்ட் கிரியேட் அ நியூ பாட்டுன்னு இருக்கும். அதில் வந்து பாட் ஃபாதர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நியூ பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். /new bot. தென் ஒரு மெசேஜ் வந்து வரும். ஹவ் ஆர் வி கோயிங் டு கால் இட், ப்ளீஸ் சூஸ் அ நேம் ஆஃப் யுவர் பாட்டுன்னு கேட்கும். அது என்னென்னா உங்களோட பாட்டை எந்த நேமில் வந்து நீங்கள் கூப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்குங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டெக்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாட்டோட ப்ராப்பரான நேம் கொடுக்கணும். அதாவது இந்த நேமுக்கு அப்புறம் _பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து தமிழ் டெக்டாக்கிஸ் _பாட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு நேம் கொடுத்தாலும் கடைசியில் _பாட்டுன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து livegram பாட் அந்த சேட்டுக்குள்ளார நம்ம போகணும். livegram பாட். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அந்த காப்பி பண்ண API டோக்கனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்ச பாட்டு livegram பாட்டோட லிங்க் ஆயிரும். இங்கே பாருங்கள் சக்ஸஸ் தமிழ் டெக்டாக்கிஸ் _பாட் ஹேஸ் பீன் கனெக்டட்னு சொல்லிட்டு வருது. அதாவது நம்ம க்ரியேட் பண்ணி வச்ச இந்த பாட் வந்து கனெக்ட் ஆயிருச்சு. இதில் வந்து ஓப்பன் பாட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் மை பாட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பாட்டோட நேம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் ஃபைனலாக வந்து என்னென்னு சொல்கிறேன் livegram பாட்டோட. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். சேனலோட நேம் வந்து டெஸ்டிங் சொல்லிவிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நேம் வந்து கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் வந்து பப்ளிக் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்மளோட சேனலோட நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக வந்து நான் சொல்லி தரதுக்காக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாட்டை மட்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் மெம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சேனல் வந்து க்ரியேட் ஆயிருச்சு. இந்த ட்ரிக் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ பெரிய சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னு தெரியக்கூடாது. பட் அந்த சேனலில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். ஹாய் எவ்ரிஒன், ப்ளீஸ் காண்டாக்ட் மீ @ன்னு போட்டு காண்டாக்ட் மீ யூஸிங் திஸ் லிங்க்னு போட்டுட்டு நம்மளோட பாட்டோட யூசர் நேமை வந்து இங்கே சென்ட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் வந்து அந்த livegram பாட்டில் வந்து @ன்னு போட்டுட்டு இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இப்போ நான் அந்த பாட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறேன். இது வந்து இன்னொரு அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலோட மெம்பர் வந்து இப்போ பாருங்கள் அந்த பாட்டோட லிங்க்கை யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சேனல் மெம்பர் மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஹாய் ஐ நீட் அ ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். இப்போது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போய்க்கலாம்.
இன்னொரு அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா, இப்போ பாருங்கள் எனக்கு வந்து அவங்க அனுப்பின மெசேஜ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம அதுக்கு வந்து நம்ம ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மள ரிப்ளைலாம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. இங்கே பாருங்கள் எஸ் டெல் மீன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இதில் நமக்கு மெசேஜ் அனுப்புனவங்க யூசர் நேம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அனுப்பின மெசேஜ் அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் எஸ் டெல் மீன்னு மட்டும் தான் வந்திருக்கு. யார் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு வரல. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே போகலை. நம்மளோட யூசர் நேமும் எதுவுமே ஷோ பண்ணலை. பட் அவங்க வந்து அந்த பாட் யூஸ் பண்ணி யார் மெசேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். நான் உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வந்து அனுப்பி காமிக்கிறேன். சென்ட் யுவர் யூடியூப் சேனல் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன் இதே மாதிரி. ஸோ சேம் இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம அந்த பாட் யூஸ் பண்ணி பார்த்தா அந்த மெசேஜ் வந்திருக்கும். யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த மெசேஜை கிளிக் பண்ணி ரிப்ளையும் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லொக்கலைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த லாங்குவேஜ் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ், ஸோ அந்த பாட்டோட லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த பாட்டை வந்து எந்தெந்த குரூப்லலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட நேமெல்லாம் வரும். இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராட்காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பாட்டை வந்து யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரே டைமில் எல்லாருக்குமே நம்ம மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஆல் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் காமிக்கும் /done to send this broadcast postன்னு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் டைப் கூட பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து /send. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்லாம் யார் யார் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சேம் டைமில் வந்து மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் போய்க்கலாம். இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த பாட் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் 100 மெம்பர்ஸ்க்கு அட் அ டைமில் நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராட்காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ப்ராட்காஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஆல் ஹூ கனெக்டட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அந்த பாட் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோட ஆப்ஷன். கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டு ஆல் ஆக்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த பாட்டை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெசேஜ் வந்து அந்த பாட் மூலமாக வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கனெக்ட் பாட் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.